வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். கேக்குதுங்க ஐயா, கேக்குது. கேக்குதுங்க சார். வணக்கம் கார்த்தி. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். என்ன வர வர போன்ல கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதான் நேர்ல வந்துடுறேங்க சார். எதுக்கு சார் போன்ல பேசிக்கிட்டு? அப்படி சொல்லுங்க. எதுக்கு போன்ல பேசிட்டு நேரா வந்துடுறதான், நேரா வந்து பேச வேண்டியதான். நேத்து அந்த மேடம் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கேட்டாங்க இல்லையா? ஆமா. அப்ப அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கேட்கிறப்ப இன்னும் நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணல. அது ஆமாங்க ஒருத்தர் வந்து காரகங்களை பிரிச்சு எடுத்து கொடுத்திருக்கார். அதை நம்ம புக்கா போட்டு நாங்க வந்து எம்ஏ எம்எஸ்சிக்கு நான் அதை ஒரு சப்ஜெக்டா வச்சிருந்தேன். பட் அது வந்து ஆய்வுபூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படல. இப்ப 1ஆம் பாவம் தலை, 2ஆம் பாவம் மூக்கு, எல்லாம் 3ஆம் பாவம் கழுத்து காது, 4ஆம் பாவம் மார்பு அப்படின்னு நம்மளா பிரிச்சிருக்கோம். கால புருஷனுக்கு இதே அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இன்னைக்கு வந்திருக்கவங்க அத்தனை பேரையும் தமிழ்நாடு ஜோதிடவியல் பட்டதாரிகள் அண்ட் முதுகலை பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள், ஜோதிட ரீதியான பிரச்சனைகளை நம்ம அலசுவோம். தொடங்கலாம். யார் தொடங்குறீங்களோ தொடங்குங்க ஃபர்ஸ்ட். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். நான் கார்த்தியோட அம்மா பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. நாம வந்து ஒரு கம்மியான எண்ணிக்கையில தான் சார் நம்ம உண்மையை பேசுறவங்க இருக்கோம். ஆனா எதிர் சைடுல போய் பேசுறவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. இருக்கட்டும். இப்ப என்னோட தங்கச்சி பையனுக்கு உடம்பு சரியில்லை. யூடியூப்ல வந்து ஏதோ வெள்ளியில வந்து விளக்கேத்தினா கஷ்டம் அதிகமாகும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. அத அவ என்கிட்ட கேட்டா, பையன் ஜாதகம் பாக்குறான்னு அவளுக்கு தெரியும். இது நம்பாதேன்னு சொன்னா அவ திருப்பி அவன் இது ஏத்துன பின்னாடிதான் எனக்கு கஷ்டம் அதிகான மாதிரி தோணுதுன்னு அவளே சொல்றா. அதாவதுங்க, நீங்க ஜலதோஷம் புடிச்சிச்சுன்னா 5 நாள்ல குணமாயிரும். ஆமா. நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் 5ஆவது நாள்ல தான் குணமாகும். ஆமா. ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மாத்திரை சாப்பிட வேணாம், அதுவா குணமாகட்டும்னு வெயிட் பண்ணணும்ல. ஆமா. எல்லாரும் அதை விட்டுட்டு இப்ப ஒண்ணுமில்ல, குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்கு, மூச்சு விட திணறுது. இது மூச்சு விட திணறுதுங்க, நீங்க நேர போய் ஈஸ்வரன் கோயில போய் வேண்டுங்க. அது மூச்சு வந்துரும் சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்படி ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க சார். அவங்க நேர குழந்தைய கொண்டு போய் நேர அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டு அதை முழுமையாக செக் பண்ணிட்டு குழந்தைய உயிரோட கூட்டு வருவாங்களா? குடும்பங்கள்ல போய் வணக்கம் போட்டு வந்தா சரியாயிரும் நினைப்பாங்களா? அது பழைய காலத்துல வேணா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி செய்ய மாட்டாங்க சார். ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அதனால நம்ம எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதர் சைடு இருக்கிறத நம்ம சிந்திக்க கூடாது. நம்ம மனதறிய இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய உண்மையை சொல்லி நாம பலன்களை சொல்லி வர்றதுனால நம்ம நல்லா இருப்போம். முதல்ல நம்ம குழந்தை குட்டிகள், நம்மளை நம்பக்கூடிய மனைவி மகையராக்கள் நல்லா இருப்போம். காலையில எந்திரிச்சா உண்மையான ஜோதிட பலனை சொல்லுவோம் அப்படிங்கிற மன திருப்தியுடன் இருப்போமே தவிர, நம்ம காலையில எந்திரிக்கும் போது நம்ம சொன்னோம், காசை வாங்கி புடிங்கிட்டு ஏமாத்திட்டோம், எவன் வந்து நம்ம வைய போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட தொழில உட்கார்ந்தா விளங்குமா? விளங்காது. அதனால நம்ம மக்களை வந்து திருப்தி அடைகிற மக்களை நீங்க விட்டுருங்க. அது போறவங்க போய்கிட்டுதான் இருப்பாங்க, பாக்குறவங்க பாத்துக்கிட்டுதான் இருப்பாங்க. இப்ப இவங்கிட்டயே ஒருத்தர் வந்து ஜோதிடம் பார்த்தாருங்க சார். பொருத்தம் பார்த்தப்ப இவன் என்ன சொன்னா, இது பொறுமையா இருங்க, இந்த ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை, மறுபடியும் பொறுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு இவன் சொன்னான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, அதையே இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் அவங்க எவனோ தப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க அதை நம்பாதீங்க, இது சூப்பரான ஜோதிடம், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அந்த வந்து இவனுக்கு போன் பண்ணி, உனக்கு பொறாம, நீங்க உன் பொறாமையில தான் எனக்கு இந்த மாதிரி ஜோசியம் சொல்ற,
அப்படின்னு அந்த ஆள் வந்து இவனை திட்டவே ஆரம்பிச்சுட்டா அப்படிங்க சார். அப்புறம் அப்புறம் என்ன சொல்றதுன்னா, ஆமா நீங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, நீங்க அங்கேயே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவா அம்மா ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்கிறாதீங்க. ம். இங்க வந்து நிறைய திருடங்க இருக்கிறதுனாலதான் நான் இத பாடத்திட்டத்தை உயிரா எடுத்து கொண்டு வந்தேன். ஆமாங்க சார். ஏன்னா நீங்க இதையாவது சொல்றீங்க. 100 வருஷமா நம்மள தமிழ்நாட ஏமாத்திட்டு இருக்கான் ஒரு பெரும் கூட்டமே. கேட்டா பரம்பரை ஜோசியன்னு அவங்க சொல்லாத விஷயமா? ஆமா. ஆனா நாம வந்து சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கோம். ஆனா யாருமே வந்து அதுலயே ஊறி போனதுனால நம்பவே மாட்டேங்கிறாங்களா சார்? பொறுமையா இருக்கணும். பொறுமையா நம்மளுடைய வாடிக்கையாளர்களை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க நம்மகிட்ட தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப அவன் சொல்றது பொய்யுங்கிறத நானும் சொல்றேன்ல. ஆமா. அப்ப இவரும் சொல்றாருல. யாருக்கு விதி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜாதகத்துல தீர்மானிச்சிடறோம். கெட்டுத்தான் கல்யாணம் பண்ண ஒரு முடிவு இருந்தா அவன் கெட்டுத்தானே கல்யாணம் பண்ணுவான். நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? இதே ஒரு தொழில் செய்யறவங்க போய் ஒரு ஜோதிடர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க சார், அந்த ஜாதகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில சொல்லி இத நீ பண்ணு ஓஹோன்னு வந்துருவேன்னு சொல்லிடுறாங்க. அம்மா, கிராமத்துல இருக்கக்கூடிய அரகுர ஜோசியர்கள் அத்தனை பேருமே தான் வாழ்றதுக்காக என்னத்தையா சொல்லதான் செய்வாங்க. அவங்களும் அதே மாதிரி பண்ணி அவங்க இழந்துடுறாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பியும் அதே ஜோசியர்கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல, நாம இந்த ஜோசியம் பார்க்காதேன்னு சொல்லி நான் எந்திரிக்க ஆரம்பிச்சேன்னு வைங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 99 ஜோசியர்களும் ஒண்ணுமில்லாம போயிருவான். அதான் அப்படி போய் நமக்கு என்ன நடக்க போகுது? அதாவதுங்க, கெட்ட வேண்டதான் போவான். நல்ல ஜாதகக்காரன் நம்மளை தேடி வரட்டு நம்ம சொல்லிட்டு போறோம். நம்ம இருப்போங்கிறது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நம்ம பேசி நம்ம உண்மைகளை சொல்லி இதை ப்ரொபகண்டா பண்ணி சங்கத்து மூலமாக இருக்கும் சொல்லி நம்ம ஒவ்வொன்னா சொல்லி வரணும். அவங்க பெரிய கூட்டமா, அவங்க ஏமாத்துற கூட்டம். விழா நடத்துறேன்னே சொல்லி நிறைய பேர்ட்ட நன்கொடை வாங்கி அதை வந்து சாப்பிடுற கூட்டம் எல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க சார். அதனால பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க நம்மள தேடி வராம நாம அவங்க கிட்ட போய் ஒரு சர்வே பண்ணா அது சரியா இருக்குமாங்க சார்? அம்மா கொஞ்சம் பொறுமை வேணுமா? நான்லாம் ரொம்ப நாளா பொறுமையா இருக்கேம்மா. என்னை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் இதுல போராடிக்கிட்டு இருக்கேன். அப்பா, இன்னைக்கு நேத்தெல்லாம் நாங்க போராடலைங்க. 40 ஆண்டுகளுக்கு மேல நான் இந்த போராட்டத்துல இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அதிகம் சார். ஏன்னா அப்படி இருக்கிறப்ப ஏங்க, அதனால தானங்க இன்னைக்கு ஓரளவாவது வந்து சேர்ந்திருக்கோம். ஓரளவாவது நான் சொல்லி 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 வீடியோ போட்டு ஓரளவாவது வந்து சேர்ந்திருக்கோம். ஆமா ஆமா, மெதுவாதாமா வரும். அதாவது பொய் பறக்கும், உண்மை நடக்கும். அது பறந்து அது போய் வந்து அதுக்கப்புறம் புரிஞ்ச பின்னாடி வரட்டும். பொறுமையா இருப்போம். பொய் ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அம்மா, ஜோதிடத்துல நான் பாடம் எடுக்காத வரைக்கும் பூரா திருடங்களாதான் இருந்தாங்க. இப்ப நம்ம பாடம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இத கத்தி குவிச்ச உடனே 20-30 வருஷம் இருக்கும். 96ல இருந்து கத்துறோமே, 30 வருஷம் கத்தல்ல. இப்ப கொஞ்சம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஜோசியர்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இதே இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு ஜாதக நீங்க பேசுறது கேட்கல. நீங்க பேசுறது கேட்கலமா. ஹலோ, ஹலோ, நீங்க பேசுறது கேட்கலமா. கார்த்தி பேசுறது கேட்கல. சொல்லுங்க அறிவானந்தா சார். வணக்கம் சார். இப்ப இவங்க சொன்னதுதான் சார், இவங்க இந்த மேடம் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, இது மாதிரி ஜோதிடர்கிட்ட வந்து பரிகாரங்கள் சொன்னாதான் நம்புறாங்க அப்படின்னு.
ம், ம். நம்ம இப்ப இந்த கடந்த 20 வருஷமா வண்டிக்கு எலக்ட்ரிக்ல ஓட்டுறாங்க. கட்டுப்படி ஆகாது. இல்ல என்ன கட்டுப்படி ஆகும்? டீசல் கட்டுப்படி ஆகும். ட்ரைலர் எலக்ட்ரிக் தான். ஆமா டேடி, பெரிய ட்ரைலர். யாரு வினோதினி பேசுறீங்களாமா? அம்மா வினோதினி பேசுறதுன்னா பேசுங்கம்மா, என்கிட்ட பேசுங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க. அம்மா வினோதினி அம்மா என்கிட்ட பேசுறது. எனக்கு இப்பதான் அறிவானந்தா, இது மாதிரி மேடம் கேட்கறது நியாயம்தான். கொஞ்சம் நம்ம ஏங்க, இன்னைக்கு நான் ஆனா நான் 20 அறிவானந்தா, நான் 20 வருஷமா உங்க நம்பிக்கை நம்ம அதே படிப்போடைய தன்மையிலே நம்ம வந்ததுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு சார். இப்போ நம்ம அதிலே இருக்கிறதுனால நான் பரிகாரம் சொல்றது இல்ல, சோசத்துக்கு இல்ல. ஆனால் இதை நம்பக்கூடியவர்களும் அதன் பின்னால இவர் பரிகாரம் சொல்ல மாட்டாரு, இவர்கிட்ட போனா பரிகாரம் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி வரக்கூடியவங்களும் இருக்காங்க சார். இதை நான் மாற்றி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன், உண்மைதான் அது. ஆனால் நம்முடன் படித்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரோட ஒத்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் அப்படியே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டாங்க சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இந்த மாறின ஜோதிடர்களே பரிகாரங்கள் செய்தால் சரியாயிடும்னா இவங்களுக்கு ஆயிருக்கா? இவங்க லைஃப்லயே இது மாதிரி பரிகாரங்கள் செய்து அவங்க வாழ்க்கையில மாறி இருக்காங்கிறத கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கு சார். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, இவங்க எல்லாரும் ஆனால் இவங்களுக்கு நடந்ததா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சார். இப்ப நானும் கோயிலுக்கு போறேன், வரேன், வேண்டிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், அது வேற விஷயம். ஆனால் பரிகாரம் சொல்லாட்டினா இவர் ஜோதிடர் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க சார். இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம். ஆமா, பரிகாரம் சொல்லணும் ஜோதிடர் இல்ல. ஐயே, இன்னைக்கு வரல, நானும் அப்படிதான் பேர் வாங்கிட்டு அமைதியா இருக்கேன். நீங்க 40 வருஷமா நான் அந்த பேர் வாங்கி இருக்கிறேன். இல்ல உண்மைதான் சார். ஆனா நமக்கு நம்மளை சார்ந்து வரவங்க திருப்தியா வராங்க சார், அது வேற விஷயம். புரிஞ்சுக்கங்க, 2 விஷயம். கெட்டதை நல்லதாக்குறேன்னு சொல்லக்கூடிய எல்லா ஜோசியனாவது நல்லதை கெட்டதாக்குறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுதா? அதுதான் சார் கொஸ்டின். நல்லதை மாற்றக்கூடிய சார், நம்ம ஜோதிடர்களுக்கு மரியாதை குறைவாக பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, அவர்கள் பொய்யும் புரட்டையும் சேர்த்துக்கிட்டு ஆன்மீகத்தையும் கையில எடுத்துக்கிட்டு பேசுறதுனால. ஜோதிடம் ஆன்மீகம் அல்ல, ஜோதிடம் கணிதம். அத ஒருத்தர் ஆன்மீகத்தை சொல்லியே காசு சம்பாரிச்ச ஒரு ஜோசியர் மெட்ராஸ்ல இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த ஜோசியரை ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு வெளியே தள்ளி விட்டாங்கல்ல, அதுக்கு வக்காலத்தை எடுத்து அவர் பேசுறார். ஜோதிடர் சயின்ஸ் தானங்க, கணக்குன்றார். கணக்குன்னு சொல்றப்ப அவர் வக்கீல் ஆகுறாரு, ஆன்மீகம் சொல்றப்ப அவர் ஜோதிடரா மாறுறாரு. எப்பயுமே ஒரே பாதையில போகணுங்க, பாதை ஒண்ணுதாங்க. அப்பதானங்க நீங்க ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியும். ஜோதிடத்தை சொல்றீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஆன்மீகம்? இந்த நீங்க சொல்றீங்க நானும் கோயிலுக்கு போறேன், கடவுள்கிட்ட வேண்டேன் வைக்கிறேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு மனச்சாந்திக்கு நீங்க கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றீங்கன்னு, கிடைக்கலைங்கிறதுக்காக சாமி என்ன விளக்குமாத்தால எடுத்து அடிக்கிறீங்களா என்ன? இப்ப அது மாதிரி சொல்லலைன்னா ஜோதிடர்களை நம்மள அவங்க ஏதோ ஆன்மீகத்துல அக்கறை இல்லாதவங்க, அதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாங்கிற மாதிரி கூட பேசுறாங்க சார். அந்த பெண்கள் சரி, நீங்க அப்படியே இருக்கட்டுமே, கடவுள் எங்க இருக்கிறார்? இப்ப நாங்கெல்லாம் ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லைன்னு என்னையெல்லாம் தீக்காக்காரரு, பெரியார், கருப்பு, அப்படி இப்படின்லாம் என்னைய சொல்லுவாங்க. உண்மைதான், இருந்துட்டு போகுது. ஆனா நாங்க என்னைக்கு ஆன்மீகத்தை வெறுத்தோம்? ஆன்மீகத்தை எங்களுக்கு கடவுளா தான் பாக்குறோம். கடவுளுக்கு எங்களுக்கு பணியாளா அவரை மாத்தல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யறாரு, நாங்க தேவைன்னா போய் கும்பிடுவோம், இல்லாட்டி எங்க வேலையை பார்ப்போம். ஆனா கடவுள் எங்க இருக்காருன்னு ஒருத்தர் கேட்கிறார். எங்க இருக்காரு? கோயில்ல இருக்காரு. கோயில்ல நீங்க வச்சு வணங்குறதுக்கு ஒரு இடத்த அழகா தேடிட்டீங்க, பாவத்தை போக்குவதற்கு ஒரு இடம்னு. கடவுள் எங்க இருக்கார்? நீங்கள் நினைத்தது நடக்காமல் நினைக்காத ஒன்று நடக்குது இல்லையா, அதை செய்தது கடவுள்னு சொல்லி நம்ம நம்பி வாழ்றோம். கடவுள் எங்க பாக்குறோம்? நாம நினைச்சது நடக்கல, ஆனா நினைக்காதது நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை இயக்கி கொண்டிருப்பவன் கடவுள்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதான் உண்மை. இதுல போய் இந்த கடவுளை போய் நீங்க வணங்கிட்டு வாங்க சரின்னு சொல்றதுன்னா, அது உண்மையிலே நடந்திருந்தால்
இத்தனை ஜோசியர் தேவையில்லையா, ஒரு ஜோசியர் போதுமே. ஏங்க சிவன் கோயில் எல்லா ஊர்லயும் இருக்கிறது ஒரே சிவன் தானேங்க. அதனா இங்க இருந்து அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அதுலயே அவன் ஏமாத்துறான்னு தெரியலையா? ஊருக்கு ஒரு சிவன் கோயிலை கட்டி இங்க ஏங்க நீங்க வந்து கிரிவலம் சுத்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இங்கேயே சுத்தலாம். உங்க ஊர்ல இருக்க சாமிகளே சுத்தலாம். திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்திட்டு வந்தாதான் நான் எனக்கு எல்லாம் நல்லா கிடைக்கும் நீங்க போயிட்டு வாங்கன்னா அது ஒரு அருவருப்பான ஒரு பலனா தெரியலையா? நடக்க முடியாதவனை எப்படி அங்க போய் கிரிவலம் சுத்த வைப்பீங்க? எனவே தயவு செய்து சொல்றேன், ஜோதிடத்துல தீயது தீயதுதான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். ஜோதிட பலன்கள்னால மனிதனுக்கு கிடைக்கிறது என்னன்னா, தீயதுக்கு எந்த காலம் வரைக்கும் போகும் சார், இந்த காலத்துல எல்லாம் மாறுங்க, அது வரைக்கும் நான் தாங்கிக்கிறேன் சார். நடக்கிறதெல்லாம் நம்ம சொன்னாலும் அவன் தாங்கித்தான் ஆகணும், நம்ம சொல்லாட்டினாலும் அது நடந்துதான் ஆகும், அது தாங்கித்தான் ஆகும். கடவுள் நடக்க போறத மாத்திருவாருன்னா எத்தனைய மாத்தணும், எவ்வளவு மாறி இருக்கும். மனிதனுடைய வேண்டுதலுக்கு என்ன இருக்கு? ஐயா எனக்கு மாத்திரம் வியாபாரம் நல்லா இருக்கணும்னு ஒரு பஜார்ல உட்கார்ந்து இருக்கவன் கேட்டா அவனே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவன் 100 பேர் இருக்கான். அவன் எல்லாம் என்ன அவன் நட்டப்பட்டுருவான்ல? எனக்கு மாத்திரம் வியாபாரம் நடக்கும்னா இவருக்கு லாபம் அவருக்கு நட்டப்படணுமே. அப்படி இல்லை. வேண்டுதல்லாம் வந்து நமக்கு நடந்துரும். அப்படி வேண்டுதல் அவ்வளவுதான். கடவுளை கையில வச்சுக்கிட்டு தான், பைபிளை கையில வச்சுக்கிட்டு தான் ஈரான் மேல கொண்டு போடுறான். குர்ஆனை கையில வச்சுக்கிட்டு தான் அவன் இஸ்ரேல் மேல கொண்டு போடுறான். தோராவை கையில வச்சுக்கிட்டு தான் அவன் போய் அங்க கொண்டு போடுறான். 3 பேருமே கொலை செய்வது பாவம்னே சொல்லிக்கிட்டு 3 பேருமே கொலை பண்றாங்க. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய அல்டிமேட் என்னன்னா வாழ்வியல் தன்மை. நாம் நம்பிக்கையாக வாழ்வதற்காக நம்ம ஆன்மீகத்தை கண்டுபிடிச்சோம். ஆனா அதே நம்பிக்கையில மூடத்தனமா போய் எனக்கு காசு கொடு, எனக்கு பங்கு கொடு, என் தோஷத்தை விளக்கிருன்னு சொன்னா ஏமாறத்தானே வேணும் சார். டைவர்ஸ் நடக்காத வீடு எத்தனை வீடு சார் இருக்கு இன்னைக்கு? டைவர்ஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் மன கஷ்டமா இருக்கு. ஜாதியினரை விடுங்க, ஒரு குரூப் ஜாதியினர்கள் டைவர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பிடிக்கலன்னா விலகிடுவாங்க. ஆனா ஒரு மற்ற குரூப்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியவங்க கூட எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு டைவர்ஸ் வந்துருச்சு. எத்தனை பேர் வீட்டுல செகண்ட் மேரேஜுக்கு தான் இன்னைக்கு உடனே பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா 1000 யோசனை பண்றாங்க. நம்ம ஜோசியர்கள் அத்தனை பேருமே இது பொருந்தாது அது பொருந்தாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி யாரையுமே கல்யாணம் பண்ண விடாம பண்றாங்களே. வேண்டுவதனால் ஆன்மீகத்தினால் ஜோதிட பலன்கள் மாறிடும்னா நம்ம என்னென்னமோ செஞ்சிடலாம். வணக்கம் ஏஆர் மூர்த்தி சார், வணக்கம் வினோதினி, வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பேசுறவங்க பேசலாம், நானும் அறிவானந்தமே பேசுறோம். வேற யாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பேசுங்க. ஐயா நான் பேசலாமா? பேசுங்க ஐயா, நீங்க இப்போ ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்க இல்லையா? ஆமா, நான் வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன், அதே சமயத்துல அறிவியையும் யூஸ் பண்றவன். சரி, புரியுதுங்களா? அப்ப நீங்க கடவுள் இருக்கிறாருன்னா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? நம்முன்னே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? சூரியனா இருக்கிறாரு, காத்தா இருக்கிறாரு, தண்ணியா இருக்கிறாரு, ஆகாயமா இருக்கிறாரு, பஞ்சபூதமா இருக்கிறாரு. நமக்கு எதிர்க்கே இருக்கிறார் கடவுள். சூரியன் இல்லைன்னா நடக்குமா? தண்ணி இல்லைன்னா நடக்குமா? வாயு இல்லைன்னா நடக்குமா? இன்னும் 2 எனக்கு சொல்ல வரல, மறந்துட்டேன். பஞ்சபூதங்கள், ஆகாயம், காற்று, அது மாதிரி இன்னொரு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளுடைய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, மண்ணு, மொத்தம் 5. ஆமா, மண்ணு இல்லைன்னா ஒன்னும் செடி கொடிகள்லாம் வளராது. சூரியன் தான், அதுதான் தெய்வம். இதுதான் அடிப்படை. நீங்க உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நானு. நீங்க புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க தெரியுங்களா? ஆரம்பத்திலே முதல்ல சனாதனம், அதுக்கப்புறம் வந்து புத்த மதம், அதுக்கப்புறம் சமணம், சைவம் அப்படின்னு சொல்றீங்களா? அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா நான் வந்து எதிரானவன் இல்ல, கருத்தை ஆராய்ந்து பாக்குறவன் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இத வந்து வெளியில சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நான் தெய்வ நம்பிக்கை இல்லாதவே கிடையாது. ரொம்ப பெருமாள் பக்தர், சிவன் பக்தர்,
முருகன் பக்தர், கிருஷ்ணர் பக்தர். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ரொம்ப. அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு 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 கேள்விக்கு அறிவுபூர்வமா நமக்கு விட கிடைக்கணும்ல. கண்டிப்பா. நீங்க வந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து மதுரைக்கு போங்க. நீங்க மதுரைக்காரர் தான். சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர்லன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போயிட்டு தல வரலாறு அந்த கல்வெட்டு பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. பாத்திருக்கேன். என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. இது நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க பார்த்தத சொல்லுங்க. சமண கோயில், சமணம் தழுவிய கோயில் இப்ப வந்து சிவன் கோயிலா இருக்குன்னு அதுலயே போட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து இப்போ இது அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கல்ல, எந்த ஊர் அது? கீழடி. கீழடியில. எனக்கு நான் கேள்வி கேட்கிறேன். அப்போ ஒரு 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 பக்தி இருக்குதுன்னாக்கா அங்க எல்லாமே வழிபாடுக்கு உண்டான ஒரு ஒரு ஆதாரமாவது கிடைக்கணும்ல. அங்க கிடைக்காது. அப்ப என்ன என்ன நம்மளுடைய இது சொல்லட்டா? சொல்லுங்க ஐயா. கீழடியில எடுக்கப்பட்ட அகழ்வாய்வுல எடுக்கப்பட்ட அத்தனை பொருள்களுமே கிமு 2000க்கு கிபி 2000க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஆய்வுகள். பட் இந்த சைவ கோயில் வந்தது வேணாம். பொதுவாக கோயில் இந்தியாக்குள்ள, அதாவது நம்ம தமிழகத்துக்குள்ள கோயில் குடவர கோயில் தான் முதல்ல உருவாகுது. அது கிபி 1ஆம் நூற்றாண்டுல. 1ஆம் நூற்றாண்டுல தான் மலையை குடைஞ்சு சமணர்கள் போய் தங்களுடைய தீர்த்தங்கர்களை வடிவமைத்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆள் இல்லாத பாறை உள்ள இது மலைப்பகுதிகள்ல. அதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் திருப்பதியும். அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் காலத்திலேயே வாழ்ந்து மறித்த பௌத்தரையும் அரச மரத்து கீழே அவருடைய சிலையா வச்சு வணங்குறாங்க. அவர் சிலையே வேணாங்கிறாரு, ஆனா அவரை சிலையை வச்சு வணங்குறாங்க. இது இந்தியாவுக்குள்ள சிலை வழிபாடை உருவாக்குனவங்க சமணர்கள். 24 தீர்த்தங்கர்களையும் அவங்கதான் வந்து சிலைகளா வச்சு வணங்குறவங்க. சமணர்களுடைய காலம் எதுங்க ஐயா? நம்ம ஊருக்கு வந்தது கிபி 1ஆம் நூற்றாண்டு தமிழகத்துல. இது பீகார்ல தோன்றியது கிமு 6ஆம் நூற்றாண்டு. நமக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி அங்க உருவானது. படிப்படியா இறங்கி இங்க வர்றப்ப பூரா நிர்வாண அம்மனர்கள்னு பேரு. அவங்க பூராமே அம்மனர்களை சொல்லக்கூடிய தீர்த்தங்கர்கள்னு பேரு. திகம்பரர்கள் அவங்க பூராமே. அந்த திகம்பரர்கள் தான் உள்ள வந்து கோயிலை கட்டுறாங்க. கோயிலை கட்டி அவங்க இந்த உயிர் பலி கொடுக்கிற வழிபாடு தப்புன்னு சொல்லி, யாரு இந்த சனாதனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓமகுண்டத்துல பசுவை இறக்குவாங்க. இவங்க அந்த பசுவை புடிச்சு கொண்டு போய் உயிர் கொல்லாமைங்கிறத வச்சு இவங்க வளர்ந்து வந்தாங்க. 7 நூற்றாண்டுகள், கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை 7 நூற்றாண்டுகளும் பௌத்தமும் சமணமும் தமிழகத்துல பெருத்துருச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம இந்த உயிர் பலி கொடுக்கிற சனாதனிகள் பூரா வேற மாதிரி மாறி அவங்க பூரா பேருமே சைவத்தை உருவாக்குறாங்க. இவங்க கோயில்ல இருக்கக்கூடிய தீர்த்தங்கரைகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நம்ம இந்த இன்னைக்கு சிவன் சொல்றோம் இல்லைங்களா, லிங்கம், அதை கொண்டு வைக்கிறாங்க. அதை வச்சது திரும்ப இல்ல, அது கொஞ்ச நாளா வணக்கப்படல. அப்புறம் திரும்ப அதவே வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமணர் கோயில்கள்ல தான் லிங்க வழிபாடு வந்தது. அதுக்கப்புறமேல் தான் பல கோயில்கள் சைவ கோயில்கள் உருவானது. சைவ கோயில்கள் உருவானதுனால தமிழகத்துல பௌத்தம் வெளியேறுது. இது சமணம் வெளியேறுது, சனாதன இந்து மதமும் வெளியேறுது. இவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. அப்பப்ப அங்கங்க ஒரு கோயில் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கே, பெருவுடையார் கோயில், அது சைவ கோயிலே அல்ல. அது சைவ ஆகமமும் கிடையாது. இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. நீங்க 1ஆம் நூற்றாண்டு சொல்லிட்டீங்க, இது 1000 வருஷம் தானே ஆகுது. அதான் 1000 வருஷத்துல வந்தப்ப இதுல இருந்தது என்ன இருந்திருக்கும்னு சொல்லி ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. அங்க வந்து சரஸ்வதி மகால்ல இருக்கக்கூடிய குடவாயில் பாலசுப்ரமணியம்னு ஒரு அற்புதமான ஆய்வறிஞர். அவர் ஆய்வுகள் செஞ்சு அதுல புத்த விகாரம் தான் அது அப்படின்றதுக்கெல்லாம் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அதை வெளியிட விரும்பல. எதுக்கு நம்பிக்கையை மக்களை போட்டு கொலை பண்ணணும்னு அன்றைய அரசாளர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லாட்டினா அந்த மாதிரி 52 அடி விட்டம் உள்ள கருவறை எங்கேயுமே கிடையாது சைவ கோயில். அது ஆகமமும் கிடையாது.
சரி, கருவறையில இருக்கக்கூடிய விமானம் இருக்குமே தவிர கோபுரம் இருக்காது. ஆனா அது ஒப்பற்ற ஒரு கட்டிடக்கலை. நம்ம தஞ்சாவூர் கட்டிடக்கலை இருக்கு அந்த பெரிய கோயிலு. ஆர்கிடெக்சர்லயே சூப்பர் ஆர்கிடெக்சர், தமிழனுடைய ஆர்கிடெக்சர் அதுதான். ஆர்கிடெக்சர்லயே சூப்பர் ஆர்கிடெக்சர். சார், நம்ம உண்மைகளை என்னைக்குமே பேசத்தான் நம்ம இங்க வந்திருக்கோமே தவிர ஏற்பது ஏற்காததெல்லாம் நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இப்படி இருக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆக அந்த கீழடியில இருக்கக்கூடிய அகழ்வாராய்வுல கோயில் கட்டின வரலாறே கிடையாது. கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் தமிழகத்துல கோயில் வருது. அதுக்கு முன்னாடி கோயில் வழிபாடு எல்லாம் கிடையாது. சும்மா இனக்குழு வழிபாடு, மரத்தை வணங்குறது, 2 கல்லை வச்சு வணங்குறது, 2 ஒரு பொதுமையா ஒரு மேடையை போட்டு அந்த மேடை மாதிரி இருக்குதா அதுல புடிச்சு வணங்குறது, அப்படிதான் வணங்கி இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கோபுர கட்டணம் எல்லாம் கிடையாது. இருந்திருந்தா தானே அது வந்திருக்கும். அப்ப திருவள்ளுவர் சொல்ற ஆதி பகவான் யாரையா? ஐயா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அது சமணத்தினுடைய தொகுப்பு நூலுங்கயா. நம்ம கிபி 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்தாங்களே, 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 700 ஆண்டுகள் அவர்கள் தொகுத்து வைத்த நூல் தான் அந்த திருக்குறள். கடைசி வரைக்கும் திருக்குறளுக்கு பேர் கண்டுபிடிக்க முடியல. எல்லிஸ் அதை எடுத்து பிரிண்ட் போட சொல்லிட்டாங்க, எல்லிஸ் கலெக்டரு. ஆனா அதுக்கு பேர் வைக்கல. நான் படிக்கும் போதே அதுக்கு சென்னா புலவர், தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர், திருவள்ளுவர் நயினார் என்றும் போற்றப்படுகிறான்னு ஒரு 9 பேரோ 8 பேரோ போட்டிருந்தாங்க. 1964 நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறப்ப திருக்குறள்னு அதுக்கு பேரு திருவள்ளுவர்னு பேரு டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறமேல் தான் அதுக்கு ஒரு ஆற்றும் போட சொல்றாரு. அது வரைக்கும் திருக்குறளுக்கு எழுதுனது திருவள்ளுவர்ன்ற பேர் கிடையாது. 9 பேர் இருந்திருக்கு. ஒன்னே ஒண்ணு ஐயா, நீங்க இன்னொரு டாபிக் எடுத்தீங்க. நம்ம நம்மளுடைய, நான் ஆர்வலர் தான், நான் ஜோதிடர் கிடையாது. ஆனா ஜோதிடர் மாதிரி எனக்கு ஓரளவுக்கு சும்மா நீங்க கிளாஸ் எல்லாம் பார்த்து நான் சும்மா பார்க்க தெரியும் எனக்கு. ஆனா நீங்க ஒரு ஜோதிடர் குறிப்பிட்டீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வெளியேற்றினாங்க, அவரை பத்தி ஒரு நிறைய கத்துறாரு, பிரச்சாரம் பண்றாருன்ற மாதிரி சொன்னீங்க. அது பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம், அது உண்மையா. நான் என்ன சொல்றேன்னா, ஜோதிடம் என்றது வேறு. ஒரு உங்க கொள்கை தான் எனக்கு. அதை வச்சுட்டு ஒரு பணம் பாக்குறது, ஒரு ஆளையே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சைக்காட்ரிக் மெத்தட்ல கொண்டு வந்து அவங்கள வழி நடத்துறது வேறு. ஆமா, நல்ல வேலை இது தமிழகம் ஓரளவுக்கு தப்பிச்சது ஐயா. ஐயா, ஒண்ணு நீங்க சொல்றீங்க நல்லா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எது நடக்கணும்ன்ற அமைப்பு இருக்கோ அதுதான் நடக்கும். நடக்கிறது எதையும் நீங்க மாற்றி அமைக்க முடியாது. அதாவது ஈரான்ல வெடிகுண்டு, ஈரான்ல ஏவுகணை போட்டால் பெட்ரோல் விலை பிரச்சனை ஆகும்ன்றது உலக மக்களுக்கே தெரியும். யார் அதை போய் தடுக்கிறது? இல்ல, அதுல பல சிக்கல் இருக்கு. அதுல பல நடக்கிறது நடக்கட்டும். எல்லோருக்கும் பெய்யும் மழை எனக்கும் பெய்கிற மழை இல்ல, அதுல நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம அதனால அது அப்படி போகுது, அது அப்படி போகட்டும். வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் இல்ல. நான் அதுக்குள்ள நீங்க பேசுங்க, நான் அதுக்குள்ள எனக்கு கீழடி சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். அந்த காலத்துல எல்லாம் யாரு தமிழர்கள் இந்த கோயில் வழிபாட்டுக்கு வரல, இந்த மாதிரியான வழிபாட்டுகளும் அவங்க செய்யல. அவங்க பாட்டுக்கு இனக்குழு வழிபாடுதான். ஆத்த வணங்குறது, கடலை வணங்குறது, மரத்தை வணங்குறது, புயலை வணங்குறது, பேரதிர்ச்சி ஆகக்கூடிய இந்த பூமியை வணங்குறதுன்ட்டு எல்லாமே வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ரைட், வேற யாரு கேக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி கடவுள்ன்றது ஒரு மாரல் சப்போர்ட் கட்டாயம் தேவையா ஐயா? அது இல்லைன்னா நீங்கள் நானும் சட்ட டவுசர் போட்டு வாழ முடியாது. இந்த உலகத்தின் நாகரிகத்தின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடவுளாத்தான் இருக்கார். இவ்வுலக நாகரிகத்தின் தலைவரே கடவுள் தான். கடவுள் மற்றும் ஒருத்தரை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நாகரிகத்துல வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அறியாமல் நீ செய்யக்கூடிய தவறை உனக்கு தெரியாமல் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தவறு செய்யாதேன்னு என்னைக்கு நீங்க நாகரிகத்தின் அடிப்படையில தடை செய்றீங்களோ அன்னைக்கு உச்சியில கடவுள் தான் வாழ்ந்துட்டு இருக்கார்.
ரைட், யார் கேள்வி கேட்கறவங்க கேளுங்க ப்ளீஸ். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், மேட்டுப்பாளையம் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் சார். அதுல வந்து சொல்லுங்க. காமனா நம்ம பரிகாரத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இருந்து வந்து இந்த ராகு செவ்வாய் தோசை சொல்லி அந்த பரிகாரத்துக்கு மெயினா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா மெயினா திதி சூன்யம், முடக்கு ராசின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாந்தியை வச்சு பேசுறாங்க சார். உதாரணத்துக்கு நீங்க மாந்தியை வச்சு மெயினா இந்த நெகட்டிவா பேசுறதுக்கு மாந்தியை வச்சு பேசுறாங்க. இந்த 3 வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயம். 4th ஒன் வந்து ரேஷனலிஸ்டா நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த 4 தான் என்னோட கொஸ்டின்ஸ் சார். தேங்க்யூ சார். சார் மாந்தி வந்து இந்த ஜோசியர்கள்ல கேரளா பகுதியினர் வந்து அதை ஒரு கணிதமா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன் அப்படி கணிதமா எடுக்க முடியுதுன்னா, கிரகங்கள் வந்து 9னா 9 கிரகங்களுக்கும் துணை கிரகங்கள் 9 இருக்கு. அது குளிகாதி 4 தூமாதி 5 சொல்லி மொத்தம் 9 வரும். இந்த 9ஐயும் ஒரு சாதாரண கணக்கின் மூலமாக இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு பலன் சொல்லியிருக்காங்க, சொல்லி பார்த்திருக்காங்க. அதெல்லாம் ஜெயிக்கல அப்படின்னு அதை விட்டாச்சு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மெத்தடாலஜில மாந்தியை கண்டுபிடிச்சு பலன் சொல்றேன்னு சொல்றாங்க. நமக்கு தேவையில்லை. நாங்கெல்லாம் மாந்தியவும் கழட்டி விட்டுட்டோம், இந்த துணைக்கோள்களையும் விட்டுட்டோம். 9 கோள்களை வச்சுக்கிட்டு இருக்கிற 12 பாவா வச்சு அழகா பலன் சொல்றோம். 1 திதி சூன்யம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. திதி சூன்ய ராசியில கோள்கள் இருந்து திசை நடக்குதுங்கிறதெல்லாம் உலகமாக பொய். திதி சூன்யம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா முகூர்த்த காலத்துக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு திதியை எடுத்து செயல்படும் போது அதுக்கு உண்டான அந்த திதிக்கு உண்டான திதி சூன்ய ராசி எல்லாம் கோள்கள் இல்லாம பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னதுக்காக நாங்க எடுத்தது. திதி சூன்யத்தை சொல்றாங்கன்றதெல்லாம் ஹம்பக். முடக்கு ராசி அதை விட ஹம்பக். அதெல்லாம் முடங்கி போக மாட்டோம். 6, 8, 12 தான் நமக்கு வேலை செய்யணும். மீதி யாரும் நம்மளை கெடுக்க வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதும் இல்லை. அதனால தயவு செய்து இந்த முடக்கு ராசி, இந்த மாந்தி, அதுக்கப்புறமேல் சொல்லக்கூடிய திதி சூன்யம் இதெல்லாம் புருடாக்கள். நான் எங்க வேணாலும் வந்து நிரூபிப்பேன், எங்க வேணாலும் வந்து அதை நிரூபிக்க முடியும், அதை ஏத்துக்கவும் முடியும். சார் யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, வாங்க சார் எங்க சங்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கலெக்ஷன் பண்ணியோ கொடுக்குறோம்னு சொல்றோம். யாரும் வரலையே, அதான ஆச்சரியமா இருக்கு சார். ரைட், அதனால அது ஒண்ணுங்க. அடுத்த நீங்க ரேஷனலிஸ்டா எதை நம்பலாம் சார்? ஜோதிடத்துல ஒன்னே இது வந்து முழுக்க முழுக்க ரேஷனலிசம் தான் சார், பகுத்தறிவு தான். கணிதத்தை எங்களுக்கான ஒரு கணிதத்தை ஏற்படுத்தி 12 பாவகங்களை கண்டுபிடிச்சு வானத்தில் 9 கோள்களையும் சுத்த விட்டு அந்த கோள்களுக்கு தனி குணங்களை கொடுத்து இந்த பாவகைக்கு செயல்களை கொடுத்து அந்த கோள்கள் தங்கள் குணத்தில் இந்த பாவக செயல்களை செய்கின்றன என்ற அடிப்படையில் எதிர்காலத்துக்கு உண்டான 120 ஆண்டுகள் விம்சோத்ரி மகாதசா பலன்களை சொல்றோம். அதுல எதுவும் மாற போறது கிடையாது. அதுல கூட குறைச்சல் வரும். தசா புத்தி அந்தர இது சூட்சும அந்த பிராணத்துல கூடுதல் குறைவு வருமே தவிர நடக்கிறது. மெயின் தசாநாதன் எப்படி நம்மளுக்கு எந்த பாவத்தை தோறானோ அந்த பாவத்தினுடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம ஏத்துக்கிறதுங்க. நல்லதை தீயதாக்கக்கூடிய அமைப்பு எப்ப இல்லையோ அப்ப தீயதையும் நல்லதாக்கக்கூடிய அமைப்பு அங்க இல்லாம தான் இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜோசியர்கள் தீயதை நல்லதாக்கணும்னு சொல்லி மக்களை ஜோதிடம் பாதி ஆன்மீகம் பாதின்னு ஒரு சிக்கலான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 1% கூட கிடையாதுங்க. 1 லட்சமா போட்டாலும் அதுல ஒரு பகுதி கூட ஜோதிடத்துல ஆன்மீகம் நுழைய முடியாதுங்க. ஏன்னா ஆன்மீகம் ஜோதிடத்துல மனிதனுடைய விதியை மாத்துதுன்னா ஜோதிடம் தேவையில்லையே, மொத்தமா ஜாமி மூட்டே போயிடலாமே. ஜோதிடம் அதை சொல்லலைங்க. ஜோதிடம் காலக்கணிதத்தை சொல்லுது. எதிர்காலம் என்ன, எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும், சுமாரா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்லா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கன்ற பக்குவத்துல சொல்லுது. இதை பார்ப்பதால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னன்னா அந்த வரக்கூடிய தீயதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு தன்னை தயார்படுத்துறார். அவ்வளவுதான். அந்த பக்குவமான மனசு நமக்கு தைரியமாக வரக்கூடிய மனசு, தீமையவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருவதற்கு தான் ஜோதிடத்தை நம்ம பார்க்கிறோம். வேற அதுல ஒண்ணுமே கிடையாது. எதிர்காலத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மானுட உலகில எதிர்காலத்தை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே கலை இந்த ஜோதிடம் தாங்க. வேற உலகத்துல எந்த கலையுமே கிடையாதுங்க. இதுதான் சக்திவேல் சார். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்ன விளக்கத்துல?
இல்லைங்க சார், கிளியரா இருக்குங்க சார். தேங்க்ஸ் எல்லாம். ஓகே. வேற யார் கேக்குறீங்க? வேறு யாருக்காவது சந்தேகங்கள், விளக்கங்கள்? வந்தவங்கள்ல யாருக்காவது நான் சொன்னதுல மறுப்பு இருந்தாலும் சொல்லலாம். ஐயா நான் கேக்குறேன் ஐயா. திரும்பவும் கேளுங்க. இப்போ இல்ல யாரும் கேப் விடுறாங்களே, அதனாலதான் நான் கேக்குறேன். இப்போ வந்து நீங்க ஏற்கனவே உங்க வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க, 2 பாவாக அதிபதி வந்து தசை நடத்தும் போது 2ஐயும் சேர்த்துதான் வேலை பார்ப்பார். ஆமா, அதுல வந்து எது முதல்ல கலந்தே இருக்கும். கலந்தே இருக்கும். கலந்துதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். சரி, இன்னொன்னு கலந்து பலன்கள் அனுபவிக்கப்படும். சரிங்க. இன்னொரு ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி வந்து ஒரு 3லயோ 4லயோ இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் நல்லா இருக்கிறாரு, கெட்டு போயிருக்கிறாரு, அவர் வேற நண்பரோட இருக்கிறாரு, பகைவரோட இருக்கிறாரு, இல்லைன்னா சுபர் யோகரோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரு லக்னத்தினுடைய பலன்களை செய்வாரா, இல்ல அவர் நின்ற பாவகத்தின் பலனை செய்வாரா? பாருங்க, அவன் போய் எந்த பாவத்துல இருக்கானோ அந்த பாவத்து வேலையை தான் செய்வான். அப்ப லக்னத்தினுடைய வேலை வந்து பாப்பா லக்ன பாவத்தை வேறு கோள்கள் இயக்கிக்கிட்டு இருக்கோம். லக்னத்துல இருக்கிற கோள்கள் இயக்கிட்டு இருக்கோம். லக்னாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிற கோள்கள்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கோம். ரைட். ஆனா வந்து லக்னாதிபதி நின்ற இடத்ததான் இயக்குவாரு. அவன் அந்த பலனை இயக்கிக்கிட்டு இருப்பான். ஓ சூப்பருங்க ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேற யாரு? வேற என்ன கேள்விகள்? வாங்க சொல்லுங்க. சார் கேள்விகள் இல்லைன்னா முடிச்சிருவேன் ப்ரோக்ராம. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஜலண்டாபுரத்துல இருந்து விஸ்வநாதன் பேசுறேங்க சார். சரி சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்க சார். சொல்லுங்க விஸ்வநாதன். நம்மளுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிலை பத்தி பேசணும்னா 10ஆம் பாவத்தை பத்தி பேசுறேங்க சார். அது எது மாதிரியான தொழில் அமையும் அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க சார் நான் பலன் எடுத்துக்கலாம்? நல்லா 2 பேரையும் சேர்த்துக்கணும். லக்னாதிபதியினுடைய தொழில்களும் பத்துக்குடியனுடைய தொழில்கள் 2ம் தான் இணைந்து அவங்க அதுக்குள்ள செயல்படும் போதுதான் ஆன்ம ரீதியாக அதுல விரும்பி செயல்படுவாங்க. இப்ப நான் தனுசு லக்னம், ஏன்னா நான் குரு, எனக்கு 10 புதன், ஜோதிடர், குரு ஜோதிடர் 2யுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து. ஓகே ஓகேங்க சார். ஜலகண்டாபுரம் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க சார், ஒரு டைம் வீடியோல சொல்லிருக்கீங்க. ஏங்க ஜலகண்டாபுரத்துல தாங்க சங்கத்தோட தலைமை இடமே இருக்கு. ஓகே ஓகேங்க சார். அவர் அட்வொகேட் பாலமுருகன் சார் இருக்காருல்ல, சார் அவர்தான் வைஸ் பிரசிடென்ட். அவர் வீடுதான் நம்ம சங்கத்தோட தலைமை இடமே. சரி ஓகே ஓகேங்க சார். ஐயா இன்னொன்னு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ஐயா. இப்போ வந்து குரு வந்து இயற்கை சுபர்னு சொல்றீங்க. அவர் வந்து பகர் வீட்டுல தங்குறாரு. சரி. பகைவர் வந்து அஸ்தங்கம் ஆயிடுறாரு. சரி. அவர் நின்ற வீட்டுல அஸ்தங்கம் ஆயிடுறாரு. யாரு? இவருக்கு வீடு கொடுத்தவர். யாருக்கு? குருவுக்கு வீடு கொடுத்தவர் அஸ்தங்கம் ஆயிடுறாரு. நான் என்ன பொதுவான ஒரு பலனா கேக்குறேன்னா, குரு வந்து பகைவர் வீட்டில் இருக்கிறதுனால அவருடைய பலம் கம்மியாகுதா? அப்போ அவருடைய வீடு கொடுத்தவன் வந்து அஸ்தங்கமானதுனால அவருடைய பலனை சூரியன் எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் எடுக்காது, விட்டுருங்க. அந்த குப்பை பலன்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். பகை வீட்டுல இருக்கக்கூடிய கோள் பார்வை பலன் எந்த அளவுக்கு இருக்கும்? பார்வை பலனை பத்தி எல்லாம் நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். அதையும் பேசிட்டீங்கன்னா பலன் சொல்ல முடியாது உங்களால.
ஓ சரி சரி சரி. பாவத்தில் நின்ற பலன், இணைந்த பலன்கள், பாவாதிபதி மாறி நின்ற பலன்கள்லயே முக்கால்வாசி ஜோதிட பலன்கள் வந்துடும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோள் பகை வீட்டுல இருக்கா, அதுக்கு 30 விழுக்காடு பலன்கள் இருக்கும், அவ்வளவுதான். அதுல நம்ம ஒண்ணும் பெருசா நம்ம அவர் போய் அஷ்டங்கதமானா அவர் காணா போனாதான் என்ன, இவர் அந்த இயற்கைக்கு போயிட்டார்ல. அவர் நின்ற இடம் திருக்கோண பாவமா இருந்தா அது ரொம்ப நல்லது. 30 விழுக்காடு நல்ல பலனை இயக்குவார். திருகோணாதிபதி பாவமா இருந்ததுன்னா இன்னும் ஒரு 30 சேர்த்துக்கு 60 பலனா இருக்கு. அவர் வலிமை 30, திரிகோண பாவத்தில் இருக்கனால 30 விழுக்காடு நட்பலனை இயக்கிக்கிட்டு இருப்பார். 30 விழுக்காட்டு வலிமையில. சரி, அப்போ இப்போ 6, 8 அதிபதிகள் அவங்க சொந்த வீட்டிலே இருந்து இருக்கும்போது அவங்களுடைய கெட்டவன் எல்லா வகையிலையும் கெட்டவன் தான். உச்சனா இருந்தா வலிமையா கெடுறான். கெட்டவனே வலிமையா இருக்கிறான். ஆமா, சிம்பிளா பாருங்க சார். ஜோதிடத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை ஏமாத்துறான் ஜோசியர்லாம். அவனுக்கு பலன் தெரியல, சொல்ல தெரியலங்கிறதுனால என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜோதிடம் மிக ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கொஞ்சம் அனுமானிக்கணும், யூகிக்கணும். வேற ஏதாவது பலன்கள்? சார் இப்போ இந்த பகை பெற்று கேந்திரத்துல இருந்தாலும் நம்ம 30 விழுக்காடு நல்ல பலன் எடுத்துக்கலாமா சார்? நல்ல பலன் தான் பாஸ்கர். ஓகே சார். எங்க பாருங்க, நீச்சம், பகை, நட்பு, ஆட்சி, என்ன மூல திரிகோணம், உச்சம், இது எல்லாம் வலிமையை தான் பேசுதே தவிர, என்ன வலிமைக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கோமே தவிர, இது நல்லது கெட்டதை செய்யறது அந்த பாவத்தின் அடிப்படையில தான். ஓகே சார். பகை பெற்றாலுமே எதிரிலாம் நினைச்சிடக்கூடாது. ஐயா, உபயஜீஸ்தானம்ன்றது உண்மைதானா? அது அடிஷனல். ஆனா உண்மைதான், வச்சுக்கலாம். உங்களை யாரும் வேணாம்னா அடிஷனல். 3, 6, 10, 11 நல்ல 6ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு கடன் கிடைக்குதுன்னா அவன் எவ்வளவு பெரிய யோகமா இருப்பான். திக்கு முக்காடி நிக்கக்கூடிய இடத்துல கடன் வந்துருச்சுன்னா அவன் ஓடுறான்ல. அதுதான் அடிஷனல் பாவ ஜெயம். அதெல்லாம் சொல்லுங்க சக்திவேல் சார். இப்ப சாருக்கு சொன்ன மாதிரி இரு ஆதிபத்திய கிரகத்தை பத்தி பேசும்போது, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க சார். அதுக்கு 8 கூடையவனும் லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, லாபாதிபதி ஒரே கிரகமா சுபர் தடங்களாகி நீங்க நினைச்சது நடக்கும். ஓகே சார். ஓகே. 8ஆம் பாவம் தடங்களை கொடுக்குது, லாபபாவம் நடத்துறத கொடுக்குது, தடங்களாகி நடக்கும். சொல்லுங்க. அப்ப நம்ம அஷ்டமாதிபதி இப்ப இரு ஆதிபத்தியம் பட்டனால அஷ்டமாதிபதினு சொல்லி நம்ம சில பேர் அஷ்டமாதிபதிங்கிற பயம் இருக்கும். தேவையே இல்ல, லாபாதிபதிங்கிற நன்மை இருக்குல்ல. சரிங்க சார். அதான் அப்ப அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப சார் கூட சொன்னார், இப்ப குரு நல்லவன் பகை வீட்டுல இருந்து, உதாரணத்துக்கு இப்ப நான் ரிஷப லக்னமே இப்ப ஐயா சொன்ன மாதிரி இப்ப கோச்சாரத்து இப்ப கரண்ட் பொசிஷன் குரு மிதுனத்துல இருக்காருங்கய்யா. இப்ப இப்ப ரிஷப லக்னத்துக்கு 8, 11 கோச்சாரம் எல்லாம் பொய்யின்றுவேனே. இல்லைங்க, இப்ப உதாரணத்துக்கு கேக்குறேன். இப்ப குரு மிதுனத்துல இருக்காருங்க இப்ப கரண்ட்ல. அப்ப இப்போ ஒரு ரிஷப லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 8, 11 கூடியவன் 2ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இருந்து திசை நடத்தினாருன்னா அவர் அஷ்டமாதிபதியோட பலனையும் 2 சேர்ந்து கலந்து கொடுப்பாராங்க. ஏன்னு கேட்க, அவர் இருக்கிற இடம் எங்க? மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாங்க. பகை வீட்டுல அது என்ன பாவம்? 2ஆம் பாவம் வச்சுக்கலாங்க. அதுதான் முழுமையா செயல்படுத்த போறான். இவனுடைய குணம் தான் 8, 11 தவிர அவன் இருக்கிற பாவம் என்ன? 2ஆம் பாவம். ஓகே. அததான் செயல்படுத்துறான் தன்னுடைய குணத்தின் அடிப்படையில. சரிங்க. சரி. மறந்துடக்கூடாது. அட்டம லாபாதிபதியாக இருந்தாலும் அவன் இருக்கிற வீடுலதான் அந்த பாவத்தை தான் அவன் செயல்படுத்த ஆரம்பிப்பான். அவன் நல்ல குணம் கெட்ட குணம் 2லையும் சேர்ந்து செயல்பட போறான். ஆனா கொடுக்கறது என்னமோ பணம், காசு, குடும்ப அமைப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, அதுதானே கொடுக்க போறான்.
இப்ப அஷ்டமாதிபதினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. பகை வீடு அதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது. எடுத்துக்கணும். அவன் 8ஆம் பாவத்துல இருக்கிற கோள் தான் அந்த வேலையை செய்யணும். சரிங்க. 8ஆம் பாவத்துல கோள்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அடிப்படையில இவன் அந்த தோஷத்தை தருவான். தோஷம் தர்றான், ஆனா அவன் தோஷத்தை முழுமையா செய்ய போறது கிடையாது. அவன் 2ஆம் பாவத்தை தான் இயக்குவான். சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த பகை வீட்டுல இருந்தாலும் இப்ப குரு வந்து சுயசாரம் பெற்றாலும் அவர் செய்யறது இந்த 2ஆம் பாவத்தை இயக்குவார். அப்படித்தானே? அங்கதானே அவர் முதல்ல இயக்குறாரு. அந்த பாவம் தானே இயங்கணும். அதான் சுயசாரம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாமா? அதுவும் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதெல்லாம் பாசிட்டிவ் தான். ஓ சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. போதும், நாளைக்கு சந்திப்போமா திரும்ப? சார் கண்டிப்பா சந்திக்கலாம் சார். நன்றி. நாளைக்கும் பேசுவோம். நிறைய பேச வேண்டியிருக்கு. நாளைக்கும் பேசுவோம். நன்றி. கலந்தவங்க அத்தனை பேர்